கர்த்தருக்குள் வாழ்வது ஒன்று, சாகிற வரைக்கும் கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணணும். இன்றைக்கு கூட ஒரு துக்ககரமான செய்தி, நம்ம வியாழக்கிழமை தோறும் நம்முடைய சபைக்கு வருகிற, திடீர்னு அவருக்கு ஒரு மேசிவ் ஹார்ட் அட்டாக், ரத்த நாளங்கள் எல்லாம் நின்று போய் அவர் ஹாஸ்பிட்டல் போகிற வழியிலேயே மரித்திருக்கிறார். அப்போ மரணம் நமக்கு நிச்சயம் வரும். ஆனால் அது எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. நாம் அதை பார்த்து பயப்படக்கூடாது, அதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் பிளெஸட் ஆர் த பிலீவர்ஸ்ன்னு போட்டிருக்கு இங்கிலீஷில் ஒரு பைபிளில். கர்த்தருக்குள் மரிக்கிற விசுவாசமுள்ள விசுவாசிகள். நான் எல்லா துக்க வீட்டிலும் போய் ஒரு ஜெபம் பண்ணுவேன். நாம் இவரை இழக்கவில்லை, இவர் தன் ஓட்டத்தை ஜெயித்து விட்டார், கடைசி வரை விசுவாசத்தை காத்து கொண்டார், நல்ல போராட்டத்தை போடினார், வின் பண்ணிட்டார், மரணத்தை ஜெயிச்சுட்டு எங்கே போயிட்டார் அவர்.